ம். வணக்கம் மக்களே. நான் உங்க தினேஷ். வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிக் பாஸ் சீசன் 8 டே 68 அண்ட் எபிசோட் நம்பர் 69ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் டாஸ்க்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரீயாக தான் சும்மா சுற்றிட்டு இருந்தானுங்க. பிக் பாஸே இவங்க டாஸ்க் பண்ணாலும் இப்படி தான் இருக்கிறானுங்க, பண்ணாலும் இப்படி தான் இருக்கிறானுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஏதோ பண்ணிட்டு போங்கடான்னு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து காலையிலேயே வந்து ஜாக்கும் முத்துவும் பேசுகிற ஒரு கன்வர்சேஷன் காட்டினாங்க. இந்த மாதிரி முத்து வந்து புலம்புறாரு, இந்த அருண் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு. பாவம் அந்த மனுஷனும் எவ்வளோ தான் வந்து பொறுமையாகவே இருக்குது. பொறுமையாக ஒரு கட்டத்தில் வந்து ஏதாவது சண்டை கண்டை போட்டுட்டா அது இஷ்யூ வேறு மாதிரி ஆகிடுமோன்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அருண் பண்ணுறதை வந்து யாரும் கேட்கவே மாட்றாங்க. ஏன் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க? தப்புன்னா தப்புன்னு இப்போ மற்றவங்களை அடிக்க வரும்போதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அடிக்கலாம் கூடாது ஏறி வரும்போதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் பேசும்போது இப்படிலாம் பேசாதீங்கன்னு யாருமே சொல்கிறதில்ல? அந்த மாதிரிலாம் கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தார். உடனே ஜாக் வந்து நான் கேட்டிருப்பேன் அப்படின்னாரு. அவன் வந்து உன்னை வேணுமே ட்ரிகர் பண்ண பார்க்குறான், நீ வந்து அதுக்கு இடம் கொடுக்காத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்ல பாயிண்ட்லாம் வந்து முத்துக்கு சொன்னாங்க. வேலிடாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி முத்துவும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் டேரெக்டாக போய் அவன்கிட்டயே சொல்லிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவனோட ஃபேஸ் ரியல் ஃபேஸ் இப்போ தான் வெளியில் வருது, அது வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகட்டும், அவனே மாட்டிப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வேலிடாக தான் இருந்துச்சு. அது முடிஞ்ச உடனே காலையில் வந்து மார்னிங் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த பீப்புள் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நியூஸ் ரீடர் படிக்கணும்னு. அதில் வந்து சௌந்தர்யா பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு வருது. ஸோ சௌந்தர்யா வந்து நியூஸ் படிக்க சொல்கிறாங்க. சௌந்தர்யா வந்து நியூஸை வந்து படிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி முத்து வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காரு, ஆனால் ஜாக்லினும் முத்தும் தான் சண்டை போட்டுக்கிறாங்க கப்புக்காக. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இன்னொரு ஆள் இருக்கிறாங்க, அது நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்கள பிரித்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இதெல்லாம் முடிஞ்சோடனே அப்புறம் ஜெஃப்ரின்னு ஒருத்தர் இருக்கார். ஃபஸ்ட்டு ரஞ்சித்தை பற்றி சொன்னாங்க. ரஞ்சித் வந்து எதுக்கு இருக்காருன்னு தெரியல, அன்பு தான் ஜெயிக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஆனால் அது எவ்வளோ தூரம் ஜெயிக்கணும்லாம் தெரியாது. ஸோ கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. ஜெஃப்ரி வந்து அவருக்கு வந்து இப்போ கோவா கேங்லேருந்து திட்டு வந்தோடனே, நான் கோவா கேங்லாம் இல்லை, தனியாக தான் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளையும் வாங்க நடக்கலாம் வாங்க நடக்கலான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ எல்லாரையும் போய் இந்த மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு தனியாக நான் சோலோவாக தான் விளாட்றேன் அப்படின்னு காட்டிகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது சொன்னோடனே ஜெஃப்ரிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அங்கே காட்டவே இல்லை. வெளியில் வந்தோடனே அந்த டாஸ்க்லாம் முடிஞ்செல்லாம் வந்தோடனே வெசில் வாஷிங் பண்ணும்போது சொல்கிறாரு, இவங்களே கேங்கை பற்றி தப்பாக சொல்லுவாங்களாம், அப்புறம் இப்போ என்ன வந்து சொல்லுவாங்களாம் அப்படின்ற மாதிரி அவரோட வன்மத்தை கொஞ்சம் காட்ட ஆரம்பித்தார் ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா மேலே. உடனே அதை பின்னாடி இந்த ராயன் கேட்டு போய் இந்த இவன் ஜாக்கு, சௌந்தர்யா, ராயன் இவங்க 3 பேரும் பேசுகிறாங்க. அப்போ சொல்கிற ராயனே, இவன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவங்களே தப்பு தப்பாக பேசிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அப்படியா சொன்னான், இரு கூப்பிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜெஃப்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன எப்படியா சொன்னேன் அப்படின்னு. நான் சொன்னேன்னு அப்பயே தெரிஞ்சதில்ல, அங்கேயே வந்து கேட்கலான்னு ஜெஃப் சொல்கிறாரு ராயன்கிட்ட. ராயன் வந்து, நீ இப்போ சொன்ன தெரியுமா, இதை வந்து ஏன் கோவா கேங்கில் இருக்கும்போது சொல்ல, வெளியே போய் எதுக்கு தனியாக இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் அடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து ஜாக் வந்து சமாதானப்படுத்தி, எதுக்கு இப்போ வளர்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போ நடுவில் வந்து தர்ஷிகா பர்த்டே கொண்டாட ஆரம்பித்தேன். ஸோ தர்ஷிகா பர்த்டே வந்து எல்லோரும் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் அவங்க வாழ்த்துலாம் சொன்னாங்க. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு இதான் லாஸ்ட் வீக், இந்த சாட்டர்டே சண்டேவோட தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தூக்கிட்டாங்கன்னா அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கணும்னு ஜாலியாக ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி கொடுத்து அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு பிக் பாஸ்லாம் விஷ் பண்ணார். பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்க. முடித்தோடனே ஜாக் வந்து திருப்பி தேடி போய் ஜெஃப்ரி கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன்டா இப்போலாம் எங்கள் கூட வரதே இல்லை, இந்த பிரச்சனைக்காக வரது இல்லைன்னா அது தப்புடா அப்படின்ற மாதிரி போய் பேசுகிறாங்க. அது ஏன் இஷ்டம்னு இவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னை பற்றி பின்னாடி பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு கிளாஷ் ஆகினே இருக்குது. அப்போ வந்து ஜாக் ஒரு வேலையை பார்த்தார். இந்த மாதிரி நீ கூட தான் வந்து சௌந்தர்யா பண்ணுறதை பார்த்து சொன்னீங்க அப்படின்ட்டு ஜாக் கிட்ட வந்து ஜெஃப் கேட்குறாரு. உடனே பின்னாடிலேருந்து சௌந்தர்யா இன்னும், நீ ஜெஃப்பு சொன்ன தானே சொன்னேன், இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பாரு இவ்வளோ திட்டு வாங்கியும் திருப்பி அதே பண்ணுறாங்க அப்படின்னு, நீ ஜெஃப்பு சொன்ன தானே சொன்னேன், இப்போ நீ சொன்ன இல்லை அவனும் தான் சொன்னான் அப்படின்னு மாட்டிக்கிட்டாங்க. அவனும் தான் சொன்னான், ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அதுக்கு திருப்பி அவனும் தான் சொன்னான்னா நானா சொன்னேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஜெஃப்பு மாட்டி விட்டான். நீங்களா ஒன்று பண்ணிவிட்டு அதை சொல்லிவிட்டு இப்போ வந்து அதில் நானும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த டைமில் ஜாக் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டோன்னே சௌந்தர்யா கிட்டே, அப்பா இதுக்கப்புறம் நான் தனியாக இருந்துக்கிறேன், உங்களை கூப்பிட்டா தான் தப்பு அப்படின்னா. இது வந்து லைவில் வந்து ஒன்று சொன்னாங்க சௌந்தர்யா, நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரு குழியை வெட்டிட்ட,
அதுக்குள்ளே நாங்களாக தான் ஒன்றும் உன் தப்பு எதுவுமே கிடையாது, எங்கள் தப்பு தான் அது அப்படின்னு சொன்னோடனே ஜாக்குக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தனியாகவே இருந்துக்கலாம், நான் எதுவுமே உங்களை கேட்கவே மாட்டேன், நான் எப்படி விளாட்ணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பூசி மொழிவி போயிட்டாங்க. அந்த இடத்துல போனோடனே இந்த வாட்டியோட நாமினேஷன் பாஸ் வந்து யாருக்கு, அந்த நேற்று நடந்த டாஸ்கில் வந்து இந்த ஃப்ரீ டேரக்ட் நாமினேஷன் யார், இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருன்றதை 2 டீமும் தரணும், மேனேஜர்ஸும் லேபர்ஸும். ஸோ லேபர்ஸில் வந்து எல்லோரும் ராணாவை சொல்கிறாங்க. அவன் பண்ண அவனால தான் வந்து இதுவே கெட்டு போச்சு. அந்த முத்து வந்து ஒரு ஸ்ட்ரைக்லாம் பண்ணணும்னு நினச்சிருப்பார். அந்த ஸ்ட்ரைக்கையும் வந்து ராணவ தான் வந்து சொல்லி முடிச்சு விட்ருப்பார். இந்த மாதிரி பரவாயில்ல, இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மாற்றி விட்ருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு அன்சிதா தான் அந்த ராணவ் வந்து மூளையில்லா மாதிரி விளாட்னா அவனால தான் சில விஷயம்லாம் கெட்டு போச்சு, இந்த டாஸ்கே வந்து கொஞ்சம் குழப்பமாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜாக்லினும் சௌந்தர்யா மட்டும் எதுவுமே பண்ணாத ரஞ்சித்தை சொன்னாங்க. வேலிடாக இருந்துச்சு. ஏன்னா ராணவாச்சும் ஏதோ பண்ணுறான், அட்லீஸ்ட் இந்த இதில் வந்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னாவது பண்ணுறான். இதில் எதுவுமே பண்ணாமல் நம்ம பின்னாடி ஒளிஞ்சிட்டே வந்து இதை முடிச்சுட்டு போயிட்டோம், அப்படி இந்த கேமே விளையாடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரஞ்சித் தான். ஸோ வந்து ரஞ்சித்தை வந்து இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் நேற்று வந்து ஜாக்லின் வந்து நான் ராணுவ தான் சொல்ல போகிறேன், நீ ராணுவ சொல்லுன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொன்னதே அவங்க தான். அப்போ முத்து வந்து சொன்னார், அவன் ஏதோ விளையாடி இருக்கான், எதுவுமே பண்ணாதவங்களுக்கு தானே இதை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து டக்குன்னு எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. முத்து வந்து இவனால தான். ஏன்னா முத்துக்கு என்ன பிரச்சனைனா, அவர் பண்ண ஸ்ட்ரைக்கெல்லாம் ராணுவ தான் வந்து கெடுத்து விட்டான். அவர் வந்து போட்ட பிளான் எல்லாமே சொதப்புனது ராணுவ தான். அதனால் முத்து வந்து சொல்லிட்டாரு. ஸோ வந்து இவரே ராணுவம் சொல்லிட்டாரு, எனக்கு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ டேட் நாமினேட் வந்து ராணுவ ஆகிட்டு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து எல்லாரும் தூக்கி ஜெஃபுக்கு கொடுத்தாங்க. ஜெஃப் என்ன பண்ணார்னே தெரில. ஆக்சுவலாக நீங்கள் அந்த மேனேஜர் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜெஃப் எங்கே இருப்பார்னே உங்களுக்கு தெரியாது. ஜெஃப் இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணும். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இவர் சத்யாலாம் வந்து ஒரு சில கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஏங்க கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிக் பாஸில் தான் வந்து பண்ணணுமோ, வெளியே போய் போராட சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணி. பிக் பாஸில் வந்து தான் நீங்கள் காட்டணும்னு ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து அதனால் வந்து நான் ஜெஃப்புக்கு தரணுன்னே எல்லாரும் ஒன்றே ஐயோ இந்த டாபிக் வந்துச்சுன்னா இது கொஞ்சம் சென்சிபிளான டாபிக். ஓ அப்படியா, அப்போ சப்போர்ட் பண்ணுறானா, இப்போ இவனுக்கு இல்லாமல் நம்ம வேறு யாருக்காக போட்டோன்னா பிரச்சனை ஆகணும்னு தீபக்கும் போட்டுறாங்க. அருண் தான் அந்த ஃபஸ்ட்டு இதை சொன்னார், நான் ஜெஃப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் அப்படியே மாற்றி ஜெஃப்புக்கு போட்டுறாங்க. ஆனால் மஞ்சரி மட்டும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, நான் நல்லா தான் விளாட்னேன், ஸோ எனக்கு தான் அது வேணும் அப்படின்னு நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி வின்ஸில் அப்புறம் இல்லைம்மா நீங்கள் பேசினாலும் என்ன தான் பேசினாலும் நாங்கள் ஜெஃப்புக்கு தான் கொடுப்போம்னு முடிவு பண்ணி ஜெஃப் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து சொல்லிட்டாங்க ஜெஃப் தான். அப்புறம் பிக் பாஸில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு எடுக்கணும்ல, அது கேட்குறாரு. பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இந்தாட்டி என்ன கேட்டகரியில் சூஸ் பண்ணணும்னா 10 வாரத்தில் வந்து யார் வந்து டாப் 3 அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க பேர் தான் பெஸ்ட்டில் சொல்லணும். 3 பேரை சொல்லணும். ஸோ வந்து எல்லோரும் வந்து ஜாக்லினுக்கு வந்து 9 ஓட்டு போட்டாங்க. மோஸ்ட் எல்லாருமே ஜாக்கை சொல்லிட்டாங்க. அப்புறம் முத்துக்கு வந்து 7 ஓட்டு, அப்புறம் விஷாலுக்கு வந்து 6 ஓட்டு. ஸோ இதில் வந்து விஷால் முத்துவை வந்து பாய்ஸில் 2 பேர் தான் சொன்னாங்க, மற்ற எல்லாருமே கேர்ள்ஸ் தான் சொன்னாங்க. இதில் ஆனால் விஷாலுக்கு வந்து ஃபுல்லாக அவங்க டீம் இது வந்து எப்படின்னா, நீ என்ன சொல்லிட்டியா நான் உன்னை சொல்கிறேன். அதாவது இதில் ஜெஃப்லாம் வந்து சில காமெடி பண்ணார். பெஸ்ட்டு பர்ஃபார்மரை யாரை சொல்கிறாரு, ரஞ்சித்தை சொல்கிறாங்க. இப்போ அவர் ரஞ்சித் வந்து யார் யாரை சொன்னான்னா ஜெஃப்பு சொன்னான், அருண் சொன்னான், அப்புறம் இன்னொரு யார் சொன்னாங்க. ஸோ அருணுக்குலாம் வந்து இந்த கேமோட நாலேஜ் என்னென்னு தெரியுதா, இல்லை வந்து வீம்புக்குன்னு சில பேர் பண்ணுவாங்க, நான் வந்து ஏன் ஸ்டைல் ஆஃப் கேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வீம்புக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீம்புக்கு பண்ணாரா அப்படின்னு தெரியல, இல்லை கேமோட புரிதல் இல்லையான்னு தெரியல. ஸோ வந்து அருண் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த காம்படிட்டர்ஸ் கூட காம்படேட் பண்ணுறதுனால ரஞ்சித் அப்படின்றாரு. ஜெஃப்பு இவர் ரஞ்சித் வந்து ஜெஃப்பை சொன்னனால ஜெஃப் வந்து ரஞ்சித், இப்படி மாற்றி மாற்றி. அதே மாதிரி பவித்ரா தர்ஷிகாவை சொல்கிறதும், தர்ஷிகா பவித்ராவை சொல்கிறதும், அதே மாதிரி பவித்ரா ஜெஃப்பை சொன்னோம்னா ஜெஃப் வந்து பவித்ரா, இவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு போட்டாங்க. ஆனால் எடுத்த 3 பேரில் 2 பேர் ஒர்த்து டாப் 3க்கு. யாருன்னா ஜாக்கும் முத்துவும். ஏன்னா 2 பேரும் கேமுக்குன்னு விளாட்றாங்க. ஆனால் விஷால் என்ன பண்ணான்னு தெரியல. ஆக்சுவலாக விஷாலுக்கு பதிலாக அருண் வந்திருக்கலாம், இல்லைனா மஞ்சரி வந்திருக்கலாம், இல்லை தீபக் வந்து இவங்களில் யாராவது வந்திருக்கலாம் கேம் விளாட்றாங்க. எதுக்கு வந்து விஷால் வந்தாருன்னே தெரில. அவர் வெறும் லவ் தானே பண்ணிகிட்டு இருந்தார். சரி வந்து பெஸ்ட்டு டாப் 3 முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க தான் கேப்டன்சிக்கு வந்து விளாடணும். நெக்ஸ்ட் வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மர். வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா,
யார் வந்து 10 வாரத்தில் இவங்க ஏன் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் கேட்குறாரு. அதில் வந்து 2 பேரை சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ எல்லாரும் வந்து ரஞ்சித்தை சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து சத்யாவை சொல்லுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் பவித்ரா முத்து தான் ஆரம்பித்தார். ஆனால் முத்துவோட கேமில் நீங்கள் நல்லா பாருங்கள். அவர் இந்த நாமினேட் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த பாஸ் கொடுக்கறதுக்கு நாமினேட் பண்ணுறது சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் யாரை சொல்கிறாரோ அந்த 2 பேரை தான் வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. கடைசியாக அவங்க 2 பேர் தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த 2 பேரை சொல்லும் போது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனை சுற்றி உட்காரவங்களாம் கன்வின்ஸ் ஆகிறாங்க. ஸோ ஓ ஆமாம்ல அப்படிதான்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் பவித்ரா பேரை. ரஞ்சித் பவித்ரா அப்படின்னு சொல்லும்போது பவித்ரா பேரை யாருமே சொல்லலை, இவர் தான் ஆரம்பித்தார். உடனே எல்லாரும் பவித்ராவுக்கு போட்டாங்க. ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஞ்சித் பவித்ராவுக்கு வந்து இது லைவில் வந்து செம்ம கடுப்பு. எப்பயுமே வந்து உங்களுக்கு முத்து மேலே ஒரு கடுப்பு, இவனை ஒர்த்தே இல்லைன்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது பண்ணால் தானே சொல்ல முடியும். என்ன போய் ஒஸ்ட்டில் சொல்கிறான், நான் எதுவுமே பண்ணலையா? பண்ணிங்கன்னா சொல்ல போகிறாங்க, பண்ணிங்கன்னா ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க. இல்லைன்னா ஏன் சும்மா இவ்வளோ பேர் 7 பேர் சொல்லுவாங்களா அவங்கள? ஸோ வந்து எல்லாரும் சொல்லி பவித்ராவை அடிச்சிட்டாங்க. அதுக்கு உடனே வெளியில் வந்து கொஞ்சம் புலம்புனாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. விடுதலை 2ஓட ப்ரொமோஷனு. சூரி, மஞ்சுரி மேமு, அப்புறம் இன்னொருத்தர் இந்த கருணாஸ் பையன் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இவங்களாம் வந்து கண்டபடியாக ஏதோ பேசிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லைன்றது பச்சையாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் நைட்டு ஒரு டாஸ்க் ஒன்று விளாட்னாங்க. அந்த டாஸ்கில் விளையாடி யார் ஜெயிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபேஸ் க்ரீம் டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க்கை பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் முடிஞ்சு. நைட்டு வந்து ஒரு சண்டை வர நடந்துச்சு. ஜாக்லின் வந்து இதெல்லாம் மூடி வச்சுட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை ஏதாவது சொல்லணுமேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஜெஃப்ரியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே நிற்கவா, என்ன திட்டணுமா, எவ்வளோ வேணால் திட்டிக்கோங்க பரவாயில்ல இங்கேயே நிற்கிறேன்ற மாதிரி பேசிட்டான். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சு. ஸோ நாளைக்கு கேப்டன் யாருன்னு பார்த்தா நம்ம முத்து தான் ஜெயிக்கிறாப்புல. அது வந்து எக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேப்டன் வந்து முத்து தான். எப்படி பார்த்தாலும் கலவரம். இவங்க எல்லாருக்குமே நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லாருக்குமே ஒரு முட்டையை உடைச்சாங்க, ஒரு இது கிழிச்சாங்க. யார்கிட்டையுமே வந்து கேப்டன்சியை வாங்கலை. எனக்கு தெரிஞ்சு தலைவனை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கேப்டன்சிலேருந்து. ஏன்னா இவர் மேலே வந்து ஒரு ஃபுல் வன்மத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கணும். அதுவும் அருண்ல எனக்கு தெரிஞ்சு 3மே அருண் எடுத்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் ஃபயராக இருக்கும் மட்டும் தெரிஞ்சிச்சு. கேப்டன்சி டாஸ்கில் வந்து முத்து ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா 3 பேருமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் ஃபஸ்ட் டைமாக பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க. விஷால் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு ஆனால் கேப்டன்சியாக ஆகலை. ஸோ அவங்களுக்கு இருக்கும். முத்துக்கு வந்து ஆல்ரெடி பண்ண கேப்டன்சி சொதப்பணுனால ஜெயிச்சே ஆகணும்னு விளையாடி இருப்பார். தலைவன் பிரிச்சுட்டுக்கிறா போல் கேப்டன் ஆகிட்டாங்க. ஸோ நாளைக்கு விஜய் சேது எபிசோடில் தான் தெரியும் யார் போக போகிறான்றது. போக போகிறது நாளைக்கு தெரியாது. ஸோ நாளன்னைக்கு தான் தெரியும், சண்டே தான் தெரியும். ஸோ வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அர்ச்சிகாவை தான் தூக்கிடுவாங்க. அந்த அம்மா வந்து நீங்கள் பண்ணது போதும், உங்கள் பர்த்டே கிஃப்டாக நீங்கள் வெளியில் வந்துடுங்கன்னு கூப்பிட்டாலும். ஸோ அவ்வளோதாங்க, எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சரி. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிபி கண்டென்ட்லாம் வந்து டெய்லி அப்டேட் இருக்கும். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாய் காய்ஸ்.